370 கோடி ரூபாய் பெறுமதியான 468 கிலோ ஐஸ் மற்றும் கொக்கைன் போதைப் பொருளுடன் இலங்கை நோக்கி வந்து கொண்டிருந்த இலங்கைக்கு சொந்தமான ஆழ்கடல் வள்ளம் ஒன்றை மாலைத்தீவு கடலோர காவல் படையினர் கைப்பற்றி இருக்கிறார்கள். இதில் பயணித்த 5 இலங்கையர்களும் மாலைத்தீவில் கைது செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை கடற்படையின் பேச்சாளர் கேப்டன் கயான் விக்ரமசூரிய தெரிவித்ததாக அந்த செய்தி எழுதப்பட்டிருக்கிறது. இலங்கை கடற்படைக்கும் மாலைத்தீவு கடலோர காவற்படைக்கும் இடையிலான வெற்றிகரமான புலனாய்வு பரிமாற்றத்தின் விளைவாக இவர்கள் கைது செய்யப்பட்டதாக அவர் தெரிவித்தார் என அந்த செய்தியிலே கூறப்பட்டிருக்கிறது. இலங்கையின் ஆழ்கடல் வள்ளத்தில் 344 கிலோ ஐஸ் மற்றும் 124 கிலோ கொக்கைனுடன் வந்த 5 சந்தேக நபர்களையும் நேற்று முன்தினம் மாலைத்தீவு கடலோர காவற்படையினர் கைது செய்துள்ளனர். இமுலா 0924 MTR என்ற பதிவெண் கொண்ட இலங்கைக்கு சொந்தமான ஆழ்கடல் வள்ளம் மாலைத்தீவின் பிரத்யேக பொருளாதார வலயத்துக்குள் நுழைந்துள்ளது என்பதையும் ஏதேனும் கோளாறு காரணமாக அந்த கப்பல் மாலைத்தீவினுடைய அந்த பொருளாதார வலயத்துக்குள் நுழைந்திருக்கலாம் எனவும் அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தெற்கு கடற்பரப்பிலே இலங்கையினுடைய கடற்படை மற்றும் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு ஆகியன இணைந்து இவ்வாறான சுற்றி வளைப்புகளை முன்னெடுத்து வந்தனர். குறிப்பாக இந்தியாவிலும் இதற்கு முன்னர் இலங்கையர்கள் போதைப்பொருளோடு கைதாகி இருக்கிறார்கள், பெரும் தொகையான போதைப்பொருளோடு. இப்போது மாலைத்தீவு கடலோர காவல்படையினர் 5 இலங்கையர்களை கைது செய்திருக்கிறார்கள். இவர்கள் கைது செய்யப்படாவிட்டால் இந்த 468 கிலோ போதைப் பொருளும் இலங்கைக்குள் கடல் மார்க்கமாக வந்திருக்கும். எனவே இலங்கை கடற்படையினர் அது தொடர்பிலான தகவல்களை பெற்றுக்கொண்டு மாலைத்தீவு கடற்படையினரோடு அந்த தகவல்களை பரிமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அதன்படி இவர்கள் மாலைத்தீவினுடைய பிரத்யேக பொருளாதார வலயத்துக்குள் வைத்து, அதாவது மாலைத்தீவு கடற்பரப்புக்குள் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற தகவல் செய்திகளிலே காணக்கூடியதாக இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.